ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்ருக்கோம். யூனிட் 11. ஃபஸ்ட் வந்து காற்றில் வந்து 78.09% நைட்ரஜன் இருக்குது. நைட் எப்போ ஆரம்பிக்கும்? 7 PM. ஸோ 78.09% நைட்ரஜன் இருக்குது. அடுத்து ஆக்சிஜன் O2. ஸோ 20.95% வந்து ஆக்சிஜன் இருக்குது. அதுக்கப்புறம் ஆரை அப்படி திருப்பி போட்டோம்னா 9 வந்துடும். ஸோ 0.93% ஆர்கன். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு 0.04% கார்பன் டை ஆக்சைடு. அது போக இதர வாயுக்கள் இருக்குது. காற்றில் 78.09% நைட்ரஜன், 20.95% வந்து O2, 0.93% வந்து ஆர்கான். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு 0.04 அண்ட் இதர வாயுக்கள். CW ஷீலே அப்படின்றவங்க வந்து ஆக்சிஜனை கண்டறிந்தாங்க. இது எரிதலுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இது வந்து நெருப்பு காற்று, அப்புறம் வந்து அத்தியாவசியமான உயிர் அப்படின்னு வந்து ஆக்சிஜனை சொல்கிறாங்க. ஆக்சிஜனை கண்டுபிடிச்சது யாருன்னா ஷீலே. ஷீ ஆக்சிஜன் நிறைய இப்போ சாங்லாம் வருதுல்ல. ஸோ அந்த மாதிரி ஷீனா ஆக்சிஜன், அத்தியாவசியமான உயிர், நெருப்பு காற்று. அதே நேரத்தில் வந்து ஜோசப் பிரிஸ்டி அப்படின்றவர் வந்து 1770 தனிப்பட்ட முயற்சியில் வந்து ஆக்சிஜனை கண்டறிந்தார். ஜோசப் பிரிஸ்டின்றவர் தனியாக ஜோசியம் பார்த்த மாதிரி ஆக்சிஜனை தனியாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து லவாய்சியர் என்றவர் ஆக்சிஜனை பெயரிட்டு, அவர் லவ்வோட இதுக்கு ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு பெயரிட்டிருக்காரு. அடுத்து கிரீக் பக்கம் வந்து ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீக் பக்கத்தில் ஆக்சிஜன் என்றால் அமில உருவாக்கி. வளிமண்டல காற்று வந்து 21%. வளிமண்டல காற்றில் வந்து ஆக்சிஜனோட சதவீதம் வந்து 21%. ஆக்சிஜனாலே இந்த 2 சம்திங் தான். ஸோ 21%. நீர் வந்து 88% 90%. தாவரம் விலங்குகளுக்கு ஆக்சிஜனோட பெர்சன்டேஜ் வந்து 60 to 70. அதாவது வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 21% இருக்குது. நீருக்குள்ளே ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது? நீர் இருக்கும், அதில் நீர்லேயும் ஆக்சிஜன் இருக்கும். அதனால தான் நீர்வாழ் உயிரினங்கள் தான் உயிரோடு இருக்குது. ஸோ நீரில் எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா வந்து 88 to 90%. நீரில் மீன்லாம் வந்து 8 போடும். நீர்வாழ் உயிரினங்கள் ஆக்சிஜன் 8 போட்டுட்டு இந்த மாதிரி 8 போட்டுகிட்டே வந்து நீந்தும் அந்த மாதிரி. அடுத்து தாவரம் விலங்குகளில் 60 to 70% வந்து நீர் இருக்குது. தாவரம் விலங்குகள் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் எல்லாருக்கும் ஃபேவரட். ஸோ 60 to 70%. சிலிக்கேட் கார்பனேட் ஆக்சைடு வடிவ தாதுக்களில் சிலிக்கேட் கார்பனேட் ஆக்சைடு வடிவ தாதுக்களில் 45.50%. இதெல்லாம் 4 பக்கமும் இருக்குது அந்த தாதுக்கள்லாம். ஸோ 45 to 50% வந்து இருக்குது. அடுத்து பூமியில் அதிகளவு உள்ள வாயுக்கள் எதுனா இருக்கிறதுலே ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு, அடுத்து ஹீலியம் செகண்டு, ஆக்சிஜன் தேர்டு. ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன் வந்து தேர்டாக இருக்குது. இணைந்த நிலையில் ஆக்சிஜன் வந்து சிலிக்கேட் உலோக ஆக்சைடாக இருக்குது. பூமியின் மேற்பரப்பு வந்து நீரிலும் ஆக்சிஜன் உள்ளது. வளிமண்டலத்தில் ஓசோனாக O3 இருக்குது. ஆக்சிஜன் பண்புகள் என்னென்ன அப்படின்னா வந்து வெப்பம் கரண்ட் கடத்தாது. அடுத்து வந்து ஆக்சிஜன் வந்து குளிர்ந்த நீரில் தான் வேகமாக பரவும். ஆமாம், சூடாக இருக்க நீரில் போய் எதுக்கு பரவிட்டு ஆவியாயிரும். பட் வந்து குளிர்ந்த நீரில் உள்ளே போய் இருக்கும். ஸோ வந்து ஆக்சிஜன் வந்து குளிர்ந்த நீரில் தான் ஃபாஸ்ட்டாக பரவும். காற்றை விட இது வந்து கனமானது. காற்றில் வந்து நிறையா இருக்குது, அதாவது நிறையா வாயுக்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் விட ஆக்சிஜன் வந்து கனமானது. அதனால தான் இது முக்கியமான வாயு, நெருப்பு காற்று, அத்தியாவசியமான வாயுன்னு சொல்கிறோம். ஆக்சிஜன் நைட்ரஜனை விட 2 மடங்கு நீரில் அதிகம் கரையும். அதாவது ஆக்சிஜன் தான் இருக்கிறதுலே மற்ற வாயுக்கள் ரொம்ப அதிகமாக கரையும். நைட்ரஜனோட 2 மடங்கு கரையும்னு சொல்கிறாங்க. கடல், ஆறு, ஏரியில் அதனால தான் உயிர் வாழ முடியுது. அதிக அழுத்தம் அப்புறம் குறைந்த வெப்பநிலை கொடுக்குறப்போ வந்து இது என்ன ஆகுது? திரவமாகிறது. ஆக்சிஜனுக்கு நிறைய அழுத்தமும் குறைந்த வெப்பநிலையும் கொடுக்கும்போது திரவமாகிறது. எரிதலுக்கு துணை புரியும். ஆக்சிஜன் தானாக தீப்பற்றாது. பிற பொருட்கள் எரியறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தானாக தீப்பட்டுச்சுன்னா இந்நேரத்துக்கு வளிமண்டலமே அழிஞ்சிடும் இல்லையா? உலோகத்துடன் உலோக ஆக்சைடு தருகிறது. உலோக ஆக்சைடுன்னு வந்துட்டாலே அது வந்து காரத்தன்மை. உலோகத்துடன் ஆக்சைடு சேரும்போது அது வந்து காரத்தன்மையாக மாறுது. Mg + O2 = MgO மாறும்போது அது வந்து எரிஞ்சு சாம்பலாக மாறுது. Mgயோட O2 வந்து MgO. அடுத்து பாஸ்பரஸ் ப்ளஸ் O2 அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஸோ வெண் புகையாக மாறுது. பாஸ்பரஸ் ப்ளஸ் ஆக்சிஜனோட சேரும்போது பாஸ்பரஸை வந்து தீப்பெட்டியில் யூஸ் ஆகும்னு பார்த்துருக்கோம். ஸோ அது ஆக்சிஜனோட பென்டாக்சைடாக சேரும்போது என்ன ஆகுதுன்னா அது ஒரு வெண்புகை. தீப்பெட்டி எரிச்சாலுமே ஒரு மாதிரி வெண்ணெய் கலரில் புகை வரும்ல, அந்த மாதிரி.
பட் ஸ்டேஜஸ்க்கெலாம் வந்து ஒரு வெள்ளை புகை மாதிரி போடுவாங்க, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வரும். இது வந்து ஆக்சிஜன், இது வந்து ஜஸ்ட்டு பாஸ்பரஸ் மென்டாக்சைடு வெண்புகை. மரம், பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு இதெல்லாம் ஹைட்ரோ கார்பனோட கலவை. இது வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து என்னாகும், வெப்பம், ஒளி ஆற்றல் இதெல்லாம் தருது. ஆக்சிஜனோட சேரும்போது இதெல்லாம் என்ன தருது, வெப்பம், ஒளி ஆற்றலை தருது. ஆக்சிஜனோட பயன்கள் என்னென்னா, ஒரு உலோகத்தை வெட்ட, ஒட்ட, வெல்டிங் வேலைக்கு பயன்படும் ஆக்சி அசிட்டிலீன். சரியா, ஆக்சிஜன் வெறுமனே பயன்படுது. ஆக்சி அசிட்டிலீன் என்ன பண்ணுது, போய் உருளையில் ஆக்சி அசிட்டிலீன் உருளையில் பயன்படும். ஆக்சி அசிட்டிலீன் உருளை தான் வந்து உலோகத்தை வெட்ட, ஒட்ட, இந்த வெல்டிங் வேலைக்கெல்லாம் பயன்படுது. சரியா, ஆசிட் ஊற்றினா என்ன ஆகும், எல்லாமே கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி இது வெட்ட, ஒட்ட ஆசிட் மாதிரி ஆக்சி அசிட்டிலீன் பயன்படுது. அடுத்து எக்கில் உள்ள கார்பன் மாசனிக்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா வந்து ஆக்சிஜன் தானே. ஸோ ஆக்சிஜன் வந்து ஒரு டியூப்பில் போட்டு நல்லா ஃபோர்ஸாக அடித்தோன்னா என்ன ஆகும், எக்கில் உள்ள கார்பன் மாஸ்லாம் பறந்து போயிடும். அடுத்து விலங்கு, தாவர சுவாசத்துக்கு உதவுது, இது நமக்கு தெரியும். ராக்கெட்டில் எரிபொருளாக உதவுது, கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து இருக்கும். அடுத்து ஆழ்கடலில் மூழ்குவர்கள், மலையேறுவர்கள், அந்த சிலிண்டரில் ஆக்சிஜன் சிலிண்டரு அதுக்காக. அடுத்து கரித்தூளுடன் ஆக்சிஜன் இணைந்து வெடிபொருளை உருவாக்குது. கரித்தூள் இருக்குது. இப்போ ஒரு இடத்துல கரித்தூள் இருக்குது, ஆக்சிஜன் பைப்பில் வச்சு ஃபோர்ஸ் அடிச்சோன்னா அந்த கரித்தூள் அப்படி பறந்து போகும்ல, ஸோ வெடிக்கிற மாதிரி போயிடும். கரித்தூளில் ஆக்சிஜன் அடித்தோம்னா அப்படி வெடிபொருளாக மாறிடும். அடுத்து மெத்தனால் தயாரிக்க, இதுலேயும் வந்து CH4 வரும். ஸோ அடுத்து அம்மோனியா தயாரிக்க NH3 வரும். ஸோ இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் தயாரிக்கவும் ஆக்சிஜன் வந்து பயன்படுது அப்படின்னு தயாரிக்கிறாங்க. இது வந்து மெத்தனால் எப்படி ஞாபகிக்கலாம்னா வந்து ஏர் பெட்டுலாம் சொல்கிறாங்க. மெத்த அப்படின்னா ஏர் பெட்டுக்கு ஆக்சிஜன் தேவை. அடுத்து அம்மோனியா, அம்மா தான் நமக்கு வந்து உயிர் கொடுத்துருவாங்க, ஸோ ஆக்சிஜன் தேவை. அம்மா, ஏர் பெட்டு, மெத்தனால், அம்மோனியா. ஏன்னா வந்து இப்போ மெத்தனால் தயாரிக்க, அம்மான்னு தயாரிக்க N2O2 H2 அப்படின்னு ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா வந்து ஆக்சிஜன் தான் ஏர் பெட்டு, அம்மா தான் வந்துட்டு ஆக்சிஜன் கொடுத்து உயிர் கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நைட்ரஜன் வந்து தாவரம், விலங்குகள் வளர நைட்ரஜன் தேவை. சரி, நைட் டைமில் தாவரம், விலங்குகள் நல்லாவே வளரும். நைட்ரஜன் வந்து அப்படி நைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு வரிசையாக ஒன்றா நம்ம ஷார்ட்கட் வச்சுக்கலாம். ஸோ நைட்ரஜனுக்கு வந்து எதுக்கு தேவை, தாவரம், விலங்குகள் வளர நைட்ரஜன் தேவை, மனிதனுக்கும் தேவை தான். அடுத்து புரோட்டீன், நியூக்ளிக் அமிலம். புரோட்டீன் ஷேக் வந்து நைட்டு தான் ஜிம்முக்கு போகிறேன், நைட்டு 10 மணிக்கெலாம் ஜிம்முக்கு போவாங்க, போயிட்டு ப்ரோட்டீன் ஷேக் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கும் நைட்ரஜன் தேவை, ப்ரோட்டீனுக்கும் நைட்ரஜன் தேவை. நியூக்ளிக் அமிலத்துக்கு அதுலேயே நியூக்ளிக் அமிலத்துலேயே எண் இருக்குது. ஸோ எந்த நியூக்ளிக் அமிலமாக இருந்தாலும் அதில் வந்து நைட்ரஜன் தேவை. அடுத்து 1772 ஸ்வீடன் கால் வில்கம் ஷீலே வெல்கம் பண்ணுறாங்க. N2 ஒரு ஃபஸ்ட்டு காற்று வந்து நைட்ரஜனை பிரித்தது, அதாவது காற்றிலேருந்து நைட்ரஜனை ஃபஸ்ட்டு பிரித்தது ஏன்னா கால் வில்கம் ஷீலே. வெல்கம் அப்படிம்பாங்க. நைட் டைமில் வந்து வீட்டுக்கு போனாலுமே டின்னர் வாங்க சாப்பிடுங்க வெல்கம் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ N2 மற்றதில் இருந்து நைட்ரஜனை மட்டும் பிரித்தது எதுனா, நைட்ரஜனை மட்டும் நைட்டு வாங்க டின்னருக்கு வாங்கன்னு வெல்கம், நைட்ரஜன். அடுத்து நைட்ரோன், ஜீன், இது ரெண்டுமே க்ரீக் வேர்டு. நைட்டர் அப்படின்னா வந்து நைட்ரஜன் சேர்வோம், பொட்டாசியம் நைட்ரேட் ஆகும். சரி, நைட்டர் அப்படின்னா KNO3, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். KNO3னா நைட்டர், இது புக் பேக்லேயும் வருது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அசோட் என்ற பெயர் வந்து பரிந்துரைத்தார். சரி, நைட்ரு தான் அசோட்னாலும் அப்போ என்னது, அசோட்னாலும் நைட்ரஜன், நைட்டர்னாலும் KNO3, நைட்ரனா KNO3, நைட்ரஜன் KNO3, அசோட்னாலும் நைட்ரஜன். சரியா, அசோட் என்ற பெயரை வந்து பரிந்துரைத்தார். அசோட் அப்படின்னா வந்து வாழ்வு இல்லாதது. அசோகன் இப்போ இருக்காரா, உயிரோட இருக்காரா, இல்லை, இறந்துட்டார். ஸோ வந்து வாழ்வு இல்லாமல் இருக்கார், அதுவும் நைட்ரஜன். மனித உடலில் 4வது மேக்சிமம் இருக்கிறது. மனித உடலில் 4வது மேக்சிமம் இருக்கிறது வந்து நைட்ரஜன். மனித உடலில் 4வது மேக்சிமம் இருக்கிறது வந்து நைட்ரஜன். எவ்வளோ பர்சன்டேஜ்னா 3% வந்து இருக்குது. ஸோ 4வது இருக்கனால 3% இருக்குது நைட்ரஜன். N2 அந்த 2 + 1 சேர்ந்து அதுவும் 3. ஸோ அண்டத்தில் எத்தனாவது இடம் அப்படின்னா வந்து 7வது இடத்துல இருக்குது. உடம்புல நம்ம மனித உடம்புல 4, அண்டத்தில் 7, 4, 7 அப்படின்னு இருக்குது எதுனா நைட்ரஜன். ஸோ சனிக்கோளின் துணைக்கோளில் பெரியது. சண்டே ஆகிட்டாலே ஈவினிங் உட்காந்து என்ன ஆயிடுவோம்னா அந்த டைட்டானிக் படம் பார்க்குறது, இல்லை அவெஞ்சர்ஸ் படத்தில் வர்ற டைட்டன் அது எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுன்னு ஆரம்பிச்சிடுவோம். ஸோ சனிக்கோளின் துணைக்கோளில் பெரியது டைட்டன் வளிமண்டல கோள். சரியா, நைட்ரஜனில் வந்து அந்த சனிக்கோளில் நைட்ரஜன் தான் வந்து 98% அதிகமாக இருக்குது. சனிக்கிழமை ஆகிட்டாலே நைட்டு உட்காந்து டைட்டானிக் படம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். சனியில் நைட்ரஜன் அதிகமாக இருக்குது. டைட்டனில் அந்த நிலவில் வந்து நிறையா அதிகமாக இருக்குது.
எவ்வளோ இருக்குது அப்படின்னா 98% வந்து இருக்குது. சரியா? 9 மணிக்கு மேலே தான் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். அடுத்து எரிமலையில் வெளிப்படும் வாயுவில் எரியும் போது வெளிவரும் எரிமலை. நைட்டு தான் அந்த எரிமலைலாம் வெடிக்கும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம அந்த இருட்டில் அப்படி எரிமலை வெடித்து வெளியே வர மாதிரி தான் நிறைய வீடியோ இருக்கணும். நைட்ரஜன் இணைந்த நிலையில். அடுத்து இணைந்த நிலையில் பொட்டாசியம் நைட்ரேட், நைட்டர்னா KNO3, அதுதான் வந்து பொட்டாசியம் நைட்ரேட். ஓகேயா? அடுத்து சோடியம் நைட்ரேட், சில்லி சால்ட் பீட்டர், இந்த ஃபார்மெட்லலாம் இருக்குது. சோடியம் நைட்ரேட் அப்படி இல்லாட்டி சில்லி சால்ட் பீட்டர். சோடினா 2 இருக்கணும் இல்லையா? ஒன்று வந்து சில்லி, இன்னொன்று வந்து சால்ட்டு. சில்லி அண்ட் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. சோடியம் நைட்ரேட்னா சில்லி சால்ட் பீட்டர், பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னா வந்து நைட்டர். அடுத்து கரிம பொருள், புரதம், என்சைம், இது எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் உள்ளது. நியூக்ளிக் அமிலத்துலேயும் உள்ளது. கரிம பொருள், புரதம் ஆல்ரெடி பார்த்தோம். ப்ரோட்டீன் ஷேக்கில் இருக்குன்னா புரதத்துலேயும் இருக்குது. என்சைம்லேயும் நைட்ரஜன் இருக்குது. எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் இருக்குது. காற்று விட லேசானது, நிறமற்ற மனமற்றது. நீரில் சிறிதளவு தான் கரையும். ஆக்சிஜன் தான் நல்லா கரையும். நைட்ரஜன் கம்மியாக தான் கரையும். லோ டெம்பரேச்சரில் திரவமாக்க மாறும். அழுத்தம்லாம் கொடுக்க தேவையில்லை. நைட் ஆகிட்டா வந்து அதுவே திரவமாக மாறிடும். நம்ம அழுத்தம்லாம் போட்டு கொடுக்க தேவையில்லை. நீர் உறைந்து வெண்மையான திண்மமாகவும் மாறும். இது திண்மமாகவும் மாறும்ன்றிருக்காங்க. ஆக்சிஜன் மாதிரி நைட்ரஜன் லிட்மஸில் நடுநிலை தன்மை, இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்துட்டு நீர் வந்து லிட்மஸ் தாளோட வினைபுரிந்து என்னவா மாறும் அப்படின்னு வந்து ஓல்டு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நீர் வினைபுரிஞ்சாலும் நடுநிலைத்தன்மை தான். ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாம் வினைபுரிஞ்சாலும் நடுநிலை தன்மை தான். ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாம் லிட்மஸ் தாளோட வினைபுரிஞ்சால் அது என்னது? நடுநிலை தன்மை தான். நைட்ரஜனில் இருக்க வேதி பண்புகள் என்னென்ன? நைட்ரஜனில் என்னென்ன வேதி பண்புகள் இருக்குது? சாதாரண சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் வினைபுரியாது. சரியா? உயர் டெம்பரேச்சரும் அழுத்தம் இல்லை விநியோக நிலையில் தான் வினைபுரியும். எரிதல், நைட்ரஜன் தானாக எரியாது, எரிதலுக்கு துணை புரியும். காற்றில் உள்ள நைட்ரஜன் எரிதலை கட்டுப்படுத்தும். நைட்ரஜனை வச்சு எரிதலை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றாங்க. உலோகம் ப்ளஸ் நைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா உலோக நைட்ரேட். அலோகம் சேர்ந்துச்சுன்னா அலோகம்னா H2. ஓகேவா? உலோகம் ப்ளஸ் நைட்ரஜன்னா உலோக நைட்ரேடு. அலோகம் H2 என்னன்னா NH3 வரும். ஸோ N2ஓட பயன் என்ன? நைட்ரஜனோட பயன் என்னென்ன அப்படின்னா நைட்டு குளிராக தான் இருக்கும். நைட் எப்படி இருக்கும்? நம்ம டெம்பரேச்சரே குளிராக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் குளிரூட்டியாக பயன்படுது. சில வேதிவினை நிகழ தேவையான மந்தத்தன்மையை நிலவச் செய்யும். நைட் ஆகிட்டா வந்து சாப்பிட்டாலே மந்தமாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிடக்கூடாதும்பாங்க. நைட் ஆகிட்டா குளிரும், ஃப்ரிட்ஜில் குளிரூட்டியாக மந்தமாக இருக்கும். மந்தத்தன்மை அமோனியா தயாரித்தல். சரியா? ஹேபர் முறை. நைட்டு வந்து அம்மா இல்லாமல் தூங்கவே மாட்டாங்க. சின்ன பசங்களாம் அம்மா இல்லாமல் தூங்க மாட்டாங்க. அம்மோனியா தயாரிப்பில் ஹேபர் முறையில் பயன்படுது. இது வந்து நார்மலாகவே நைட்ரஜன் தெரியும். NH3 தானே ஹேபர் முறையில் அம்மோனியா தருதில்ல. ஸோ அதுக்கு நைட்ரஜன் பயன்படுது. உரங்கள் தயாரிக்கல, நைட்ரிக் அமிலம் தயாரிக்கிறதுல இதுக்கெல்லாம் பயன்படுது. கேஸு, வாகன டயரில் நான் வந்து சாதாரண கேஸ் போடணுமா நைட்ரஜன் கேஸ் போடணுமா அப்படின்னு கேட்பாங்க டயரில் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ வாகன டயரில் வெப்பநிலை மாடியில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசுக்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப நைட்ரஜன் விடுது. இப்போ வெற்றிடத்தை இது வந்து கேட்பாங்க. பாதரசம் வந்து ஃபில் பண்ணி அதுக்கு மேலே வெற்றிடத்தை நிரப்ப எந்த வாயு பயன்படுகிறது? N2வா, O2வா, H2வா என்ன அப்படின்னு கேட்குறப்போ நைட் டைமில் தான் அந்த குழந்தைங்களுக்குலாம் காய்ச்சல்னு சொல்லிட்டு தெர்மாமீட்டர் எடுத்து பாதரசமானி எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்போம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அதே என்ன தான் நைட்ரஜன் அப்படின்னு யோசிச்சு. அடுத்து வெடிபொருள் TNT, ட்ரை நைட்ரோ டொலுவின். ஸோ வந்து நைட் டைமில் தான் வெடிபொருள் வைப்பாங்க. பகல் வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கல்ல வெடிபொருள் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை நைட்ரோ டொலுவின். அடுத்து நைட்ரோ கிளிசரின், துப்பாக்கி வெடிமருந்து நைட்ரஜன் கொண்டு தயாரிக்கிறது. துப்பாக்கி வெடிமருந்தாக இருந்தாலும் எந்த வெடியாக இருந்தாலும் நைட்டு தான். அடுத்து உணவுப் பொருள் பதப்படுத்துதல். உணவுப் பொருள் நைட் டைமில் தான் ரொம்ப கெட்டு போகாது, குளிர்ச்சியாக இருக்கனால. திருப்பிடிக்காத இரும்பு மொட்டை மாடியில் நைட்டு உட்காந்து இரும்பை வச்சு இது பண்ணுறாங்க. இதைத்தான் நைட்டு முழுக்க செஞ்சியாடா அப்படின்ற மாதிரி திருப்பிடிக்காத இரும்பை வந்து நைட்டு உட்காந்து தயாரிப்பாங்க. தீ விபத்து போன்ற பேராபத்தை குறைத்தல். நைட்ரஜன் ஆல்ரெடி வந்து தீ விபத்தை குறைக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வெப்பத்தினால் ஒளிரும் விளக்கு, நைட்ரஜன் லேம்ப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. நைட்ரஜன் லேம்ப் தயாரிக்க இது எல்லாத்துக்குமே பயன்படுது. டயருக்கு பதிலாக நைட்ரஜன் அடுத்து நைட்ரஜன் நிலைநிறுத்தல். கார்பன் டை ஆக்சைடு அறை வெப்பநிலையில் வாயுவாக தான் இருக்கும். இப்போ ஃபுல்லாக நைட்ரஜன் ஃபுல்லாக பார்த்து முடிச்சா இப்போ கார்பன் டை ஆக்சைடு என்னாகும்? அறை வெப்பநிலையில் வாயுவாக தான் இருக்கும். பூமி திருப்பி அனுப்பும் சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கே அனுப்பும். இது வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்னு ஞாபகம் வச்சுக்கணும். நைட்ரஜன் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஆக்சிஜன்லாம் நமக்கு பேசிக் தான்.
கார்பன் டை ஆக்சைடு காரணியாக வச்சுக்கணும். இப்போ யாராவது வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து நைட் டைமில் போனாங்கன்னா திரும்ப அவங்கள வீட்டுக்கு கூட்டு வந்துடுவோம் கார்லேயே. ஸோ பூமி திருப்பி அனுப்பும் சூரிய ஆற்றலை மீண்டும் பூமிக்கே அனுப்புறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு அறை வெப்பநிலையில் வாயுவாக இருக்கும். அடுத்து தாவர வளர்ச்சிக்கு வந்து நீரில் கரைந்த நைட்ரஜன் நைட்ரேட் நிலைநிறுத்தம் பயன்படுகிறது. நைட்ரேட் அப்படின்னாலே நீரில் கரைந்தால் தான் நைட்ரஜன் நைட்ரேட்டாக மாறும். நைட்ரேட்டு தான் வந்து இந்த தாவர வளர்ச்சிலாம் உதவுது. இயற்கையிலையும் இப்படி உருவாக்கலாம், செயற்கை முறையிலையும் உருவாக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ இருக்குது? 0.03. இது வந்து 0.04ன்னு பார்த்தோம். எல்லாம் நியர்லி 0.03 to 0 அந்த மாதிரி இருக்கும். நொதித்தலில் வெளியிடும் எரிமலையிலிருந்து ஆயில் வாயுக்கள் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவரும். நொதித்தலில் வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல இது கிடையாது, சரியா? அது கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லானது இருக்குது, நல்ல விஷயமும் இருக்குது, பட் ஹார்ம்ஃபுல்லாக தான் நிறையா இருக்குது. ஸோ நொதித்தலில் வெளியிடப்படும் போது அப்புறம் எரிமலையிலேருந்து ஆயில் வாயுக்கள் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் போது, எரிமலையிலேருந்து அதுவாக வராது, ஆயில் வாயுக்கள் இதெல்லாம் உயிரிய சிதைவுக்குள்ளாகும் போது கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது. அடுத்து மேக்மா மூலம் வெளிப்படுகிறது. மேக்மா எல்லாமே அந்த ஃபயர் ரிலேட்டடாக. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நிறமற்றது, மனமற்றது, எளிதில் வந்து எரியாது, நீரில் ஓரளவு கரையும். இது வந்து நீல லிட்மஸ்-தாளை சிவப்பு லிட்மஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து போன தடவை நீர்னு கேட்ட மாதிரி கார்பன் டை ஆக்சைடு நீல லிட்மஸ்-தாளோட எப்படி வினைபுரியுது அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து என்னென்னா இது மட்டும்தான் அமிலத்தன்மை, மற்ற எதுவும் இருக்காது. நீல லிட்மஸ்-தாளை சிவப்பு லிட்மஸ்-தாளாக மாற்றும். ஏன்னா அமிலம் வந்து எப்படி மாற்றோம், நீல லிட்மஸ் சிவப்பு லிட்மஸ் தான் மாற்றோம். ஸோ இது வந்து ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது. கார்பன் டை ஆக்சைடு ஒரு அமிலத்தன்மை வாய்ந்தது. அதான் அது எல்லாமே நெகட்டிவ் தான் நிறையா இருக்கும். ஸோ அமிலத்தன்மை வாய்ந்தது. அதிக அழுத்தத்தில் வந்து இதை திரவமாக்கலாம், திண்மமாகவும் மாற்றலாம். திடநிலை வந்து உலர் பனிக்கட்டியுமாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது பதங்கமாவதற்கு உட்படும். கார்பன் டை ஆக்சைடு எரியாது, எரியவும் ஹெல்ப் பண்ணாது. நமக்கு அந்த வேலையே அது பக்கமே போக மாட்டோன்ட்டு. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து சுண்ணாம்பு நீரில் போடுறப்போ பால்மம் மாதிரி மருந்து கால்சியம் கார்பனேட் வந்து உருவாக்கும். அடுத்து வெள்ளிக்கோள் ஏன் அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஏன்னா இது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி, நெகட்டிவ் இது. ஸோ வந்து நைட்ரஜன் நல்லது தான், ஆக்சிஜன் நல்லது தான், பட் கார்பன் டை ஆக்சைடு வெப்பத்தை தான் கொடுக்கும். அதனால் வெள்ளிக்கோள் ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, ஏன் இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரில் 96 to 97% கார்பன் டை ஆக்சைடு தான் அதில் இருக்குது. ஸோ வந்து வெள்ளிக்கிழமை ஆனால் காரில் ஏறி தான் நம்ம வந்து கோயிலுக்கெலாம் போவோம். கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம், காரில் ஏறி கோயிலுக்கு போயிடுவோம். ஸோ வெள்ளிக்கோளில் கார்பன் டை ஆக்சைடு தான் அதிகமாக இருக்குது. அதான் அது வந்து வெப்பமாக தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது. வெள்ளியோட மேற்பரப்பில் வந்து 462 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் வந்து இருக்குது. வெள்ளிக்கோளில் 4 பக்கம் அப்படி பிரகாசமாக வந்து வெப்பம் போகும். 4 பக்கம் 460 டிகிரி செல்சியஸ் இருக்குது. சன்ஃபேமிலியிலே வந்து வெள்ளி தான் வெப்பமான கோள். அடுத்து கார்பன் டை ஆக்சைடின் பயன் என்னென்ன அப்படின்னா காற்றேற்றப்பட்ட குளிர்பானம் மென்பானம் இதெல்லாம் அப்படி ஓப்பன் பண்ணோடனே புஷ்ஷுன்னு மேலே வரும். எதனால? கார்பன் டை ஆக்சைடு இருக்கனால. திட கார்பன் டை ஆக்சைடு தான் உலர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் பயன்படுது. கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இருக்கிறதுலே கூலஸ்ட்டு. அதனால தான் காற்றின் ஈரப்பதம் இதில் விழுந்து அடர்த்தியான புகை மூட்டமாக வருவாங்க. கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த மேடைகள்லாம் வந்து இந்த சினிமா அதிலலாம் வந்து ஒயிட் கலரில் ஸ்னோ வர்ற மாதிரி போடுவாங்களா, அது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடில் இருந்தால். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பான்களில் பயன்படுகிறது. இது மட்டும்தான் நல்ல பாயிண்ட்டு. அடுத்து சால்வே முறையில் NaCO3 தயாரிக்க பயன்படுகிறது. சால்வே முறையில் NaCO3 தயாரிக்க கார்பன் டை ஆக்சைடு என்ன சோடியம் கார்பனேட். சால்வை போட போகிறோம் அப்படின்னா ஜோடியாக வாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு போட போகிறோம்னா ஒய்ஃபுக்கும் சேர்த்து சால்வை போட்டு விட்ருவாங்க. அப்படி ஜோடியாக வாங்க. ஜோடியம் கார்பனேட் ஷால்வே காரில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஷால்வையை. ஸோ இதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு பயன்படுது. அப்புறம் அடுத்து யூரியா NH3 தயாரிக்க NH3 தயாரிக்க இது எல்லாத்துக்கும் உணவு தானியங்கள் பழங்கள் பதப்படுத்த. ஸோ இப்போ உணவு தானியங்களையும் பழங்களையும் பதப்படுத்துறது வந்து தப்பு தான். கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது பதப்படுத்துறது தப்பு தான். அதுக்கும் கார்பன் டை ஆக்சைடு தான். காற்றேற்றப்பட்ட நீர் என்பது அதிக அழுத்தத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரில் கரைந்துள்ளது. காற்றேற்றப்பட்ட நீர் அப்படின்னா வந்து நீரில் போட்டு அமுக்கி கார்பன் டை ஆக்சைடை அதிக அழுத்தத்தில் கொடுக்க முடியுது. அதுக்கு தான் காற்றேற்றப்பட்ட நீர்னால் கார்பன் டை ஆக்சைடை வந்து நிறைய அழுத்தி இருக்க நீர் அப்படின்னு அர்த்தமா. இது சோடா நீர் என்று அழைக்கப்படுது. சோடா ஓப்பன் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு தானே வரும். ஸோ வந்து காற்றேற்றப்பட்ட நீர் ஃபோர்ஸ் பண்ணி ஆக்சிஜன் தானாகவே கரைஞ்சிரும். ஃபோர்ஸ் பண்ணி எதை கொடுக்குறோம்னா கார்பன் டை ஆக்சைடு, அதுதான் சோடா நீர். சூரியன் வந்து அகச்சிவப்பு கதிர்களை உறிஞ்சும் வாயுக்கள் பசுமையுள்ள வாயுக்கள் எனப்படும். சூரியனோட
அகச்சிவப்பு கதிரை உறிஞ்சி பசுமையில்ல வாயுக்கள் வந்து என்னென்ன அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, CH3 CF3 பசுமையில்ல வாயுக்கள். இதெல்லாம் கெடுதல் தானே. அதெல்லாம் உலக வெப்பமாதல் விளைவு. பவளப்பாறைகள் முக்கிய உயிரினங்கள் அழிந்து உயிர் பல்வகைத்தன்மை இழப்புக்கு காரணமாகிறது. உலக வெப்பமயமாதலை தடுக்கும் முறைகள் என்னென்னா படிம எரிபொருளில் வந்து பயன்பாட்டை குறைக்கணும். ஸோ பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறதை குறைக்கணும், மரம் நடணும், காடு அழிவுது தடுக்கணும், மறுசுழற்சி, CFC யூஸ் பண்ணுறதை குறைக்கணும், குளோரோஃப்ளோரோகார்பனை. அடுத்து அமிலமலை காற்றில்லா மாசுபடுத்தியான நைட்ரஜன் சல்ஃபர் ஆக்சைடுகள் மழைநீரில் கலந்து தான் வந்து நைட்ரிக் அமிலம் சல்ஃபர் ஆக்சைடு மழைநீரில் கலந்து நைட்ரிக் அமிலம் சல்ஃபியூரிக் அமிலம் வந்து அமிலத்தன்மை வந்து கொடுக்குது. ஸோ அதனால தான் வந்து பெய்யுது. pH தூய மழைநீரின் pH மதிப்பு என்னென்னா 5.6. அமிலமலைனா அதோட கம்மியாக இருக்கும். ஏன்னா அட்மாஸ்பியருக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் கலந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அமிலம் கார்பன் டை ஆக்சைடுனா அமிலத்தன்மைன்னு பார்த்தோம்ல. ஸோ அமிலமலை வேணும்னா கார்பன் டை ஆக்சைடு மழைநீரில் அதிகமாக கலந்துருக்கு. ஸோ வந்து அது 5.6 விட pH வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து விளைவு. பில்டிங்கில் அமிலமலை வெஞ்சால் என்ன ஆகும்? பில்டிங்கை அரிச்சு போயிடும். விதை முளைக்காது வளர்தில் வந்து இது ப்ரிகாஷன் என்ன பண்ணணும்னா வந்து மாற்று எரிபொருள் யூஸ் பண்ணணும். ஆக்சிஜன் வந்து சிலிகேட், கார்பனேட், நீராக இந்த ஃபார்மெட்லலாம் இருக்குது. ஆக்சிஜன் வந்து காற்றை விட அடர்த்தி அதிகமானது. Mg, Fe, NaO2 இதெல்லாம் கார ஆக்சைடுகள். O2 எதோட சேர்ந்துட்டாலும் அந்த ஆக்சைடு ஆயிரும். ஸோ ஆக்சைடு அப்படின்னு முடிஞ்சாலே அது காரம் தான். ஸோ கார ஆக்சைடு. பாக்டீரியா வந்து நைட்ரஜனை நீரில் கரையக்கூடிய நைட்ரஜன் சேரமாக மாற்றும். அதாவது வந்து கார்பன் டை ஆக்சைடெலாம் எப்படி போட்டு அழுத்துறாங்க, சோடா நீர் அழுத்த வைக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. நைட்ரஜனை நீரில் கரைக்க வைக்கணும்னா ஒரு பாக்டீரியா நைட் டைமில் வந்து ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்ணிடுது, நைட்ரஜனை ஈஸியாக நீரில் கரைக்க வச்சுட்டு போயிடுது. நாமளே நைட்ரஜன் வந்து விரைதினர் நற்றது. வெப்பநிலை அதிக அழுத்தம் வினிமய மாற்றின் மூலம் தான் பல கனிமத்துடன் வினைபுரியும். சாதாரண அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு திரவ நிலையில் இருக்காது. இது இயற்கையில் கார்பனேட்டாக உள்ளது, திரவ நிலையில் இருக்காதுன்றாங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து அமிலத்தன்மையில் பார்த்தோம். மேலும் தெளிந்த நீர் சுண்ணாம்பில் போடுறப்போ அது என்ன ஆகும்? பால்மமாக மாற்றும். அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பு கருவிகளில் பயன்படுது. உலக வெப்பமாதலில் வளிமண்டல சராசரி வெப்பநிலை உயர்வதை குறிக்கும். பூமி வெப்பமானது காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர் அப்படின்னா காற்றேற்றம் செய்யப்பட்ட நீர்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து காற்றில் இருக்குது அப்படின்றாங்க. சால்வ முறையில் NaNO3 உற்பத்தி செய்ய கார்பன் டை ஆக்சைடு நீருடன் நீலைட் மசாலை சில்பிளஸ் மசாலாக மாற்றும். அசோட் அப்படின்னா என்னது? நைட்ரஜன். அசோட்னா நைட்ரஜன். அடுத்து கார்பன் டை ஆக்சைடு வந்து தீயணைப்பான்களில் பயன்படுது. உலர்பனி கட்டி, குளிர்சாதன பெட்டி, இது எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு தான். அடுத்து யூனிட் 12 வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.